உங்களுடைய மனசாட்சி உங்களை உறுத்தும், உங்களை கோழையாக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆம் என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நற்செய்தியிலேயே ஒருவருடைய மனசாட்சி அவரை உறங்க விடாமல் செய்கிறது. ஒருவருடைய மனசாட்சி அவருடைய நிம்மதியை கெடுக்கிறது. ஒருவருடைய மனசாட்சி அவரை உறுத்துகிறது. அது யார் என்று தானே பார்க்கிறீர்கள்? ஆம், அவர்தான் எரோது மன்னன். எரோது மன்னனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர்தான் திருமுழுக்கு யோவானை கொலை செய்தார் என்று. இப்போது அவர் இயேசுவை பற்றி கேள்வி உறுகின்றார். எவ்வாறு என்றால், திருமுழுக்கு யோவான் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டார், எலியாவை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவாக்கன் வந்திருக்கிறார் என்று கேள்வி உறுகின்ற பொழுது அவருடைய மனசாட்சி அவரை உறுத்துகிறது. நான் தானே திருமுழுக்கு யோவானை கொலை செய்தேன், இது யார் என்று அவருடைய மனசாட்சி அவரை உறுத்துகிறது. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு மனசாட்சி தந்திருக்கின்றார். அந்த மனசாட்சிக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த மனசாட்சிக்கு ஏற்றாற்போல் வாழுகின்ற பொழுது நாம் பாவத்திலே விழ மாட்டோம், குற்றத்தை புரிய மாட்டோம். ஆனால் மனசாட்சிக்கு எதிராக செல்கின்ற பொழுது பாவத்திலே விழுவோம், குற்றத்தை செய்வோம். ஆனால் அந்த மனசாட்சி உறுத்துகின்ற பொழுது நாம் இரண்டு நிலைகளில் காணப்படுகின்றோம். ஒன்று, அது மனமாற்றத்திற்கு இட்டு செல்லலாம். இன்னொன்று, அந்த குற்றப்பழியிலே வாழ்ந்து நம்முடைய வாழ்வை நாம் இழக்கின்றோம். அதே போல் அந்த குற்றத்தை மறைப்பதற்காக பிறரை அழிக்கவும் முன் வருகின்றோம். அதுதான் எரோது மன்னனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவனுடைய மனசாட்சி உறுத்துகின்றது. அந்த மனசாட்சி உறுத்துகின்ற பொழுது அவனுடைய பயம் ஏற்படுகின்றது, நிம்மதியை இழக்கின்றான். அதே போல அந்த குற்றத்தை மறைப்பதற்காக, அது இயேசு யார் என்று அறிந்து கொள்வதற்காக அவன் விரும்புகின்றான். எதற்காக என்றால் இயேசுவை அழிப்பதற்காக. எனவே பிரியமானவர்களே, என்னுடைய மனசாட்சிக்கு ஏற்றாற்போல் நான் வாழ்கிறானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் மனசாட்சிக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து அது மனமாற்றத்திற்கு இட்டு செல்கின்றதா, இல்லை அதை என்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக பிறரை அழிக்க அழைத்து செல்கின்றதா? எனவே நல்ல ஒரு மனசாட்சிக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.